பழமையான சோழ நாட்டில் காவிரி கரையில் அமைந்திருந்தது வீரபுரி என்ற செழுமையான நகரம். அந்த நாட்டை நீதியும் கருணையும் கொண்ட அரசன் ராஜசேகரன் ஆட்சி செய்து வந்தார். அவருக்கு ஒரே மகள் இளவரசி வேண்மதி. அவள் அழகால் மட்டும் அல்ல, அறிவாலும் தைரியத்தாலும் மக்களின் மனதில் இடம் பிடித்திருந்தாள். ஒருநாள் அண்டை நாட்டிலிருந்து வந்த படையெடுப்பு வீரபுரியை அச்சுறுத்தியது. அமைச்சர்கள் பயத்தில் நடுங்கினர். ஆனால் வேண்மதி அஞ்சவில்லை. நாடு காப்பது வாளால் மட்டும் அல்ல, புத்தியாலும் தான் என்று கூறி அவள் ஒரு திட்டம் தீட்டினாள். இரவில் ரகசியமாக செய்தி அனுப்பி அண்டை நாட்டின் படையை சமாதான பேச்சுக்கு அழைத்தாள். அந்த சந்திப்பில் போர் வந்தால் இரு நாடுகளுக்கும் ஏற்படும் இழப்புகளை தெளிவாக எடுத்துரைத்தாள். அவளின் புத்திசாலித்தனமும் நேர்மையான வார்த்தைகளும் எதிரி அரசனை உருக்கின. போர் நிறுத்தப்பட்டது. பதிலாக நட்பு ஒப்பந்தம் உருவானது. வீரபுரி மீண்டும் மகிழ்ச்சியில் மூழ்கியது. அரசன் பெருமையுடன் மகளை பார்த்து, "நீ வாளில்லா வீராங்கனை" என்றார். வேண்மதி சிரித்தபடி, "வீரம் என்பது அழிப்பதில் இல்லை, காப்பதில் தான்" என்று பதிலளித்தாள். அன்றிலிருந்து வேண்மதியின் பெயர் சரித்திரத்தில் அறிவின் ஒளியாக பொறிக்கப்பட்டது.